ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எண்ணற்ற விவாதங்கள்ல விஜய் கூட்டத்துல வந்து நாகரிகமே இல்லாம இருக்காங்க, விஜய் கூட்டத்துல வந்து மரத்து மேல ஏறுறாங்க, விஜய்க்கு வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுன்னும் போது நாம் தமிழ் கட்சி அதை பத்தி பேசுச்சுன்னா உடனடியா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவங்களுக்கு கூட்டம் வருதுன்னு உங்களுக்கு பொறாம, நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டம் வராது, நாம் தமிழர் கட்சிக்கு யாரும் வரமாட்டாங்க, நீங்க கடைசி வரைக்கும் அந்த 10 பேரை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் உடைச்சி செதற விட்டுருக்காரு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர். நீ நம்பிக்கையோடு தரமாது இந்த தமிழகம் விடுதலைக்காக எப்பா இன்னைக்கும் வாடகை வாய்ங்க, கூலிக்கு மாரடிக்கிற நாய்ங்க. சத்தியமா சொல்றேன், இந்த காணொலியில நம்ம வந்து பச்சையா அசிங்கமா திட்டணும்னு தோணுது. ஏதாவது ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவனுங்க பண்றது பாருங்க, அந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்பு போடப்பட்ட அந்த மேடை எடுத்துக்கிறது, மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேர்லாம் போடுறதுக்கு முன்னாடி அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த வேலையை எடுத்துக்கிறது. இதெல்லாம் போட்டு மொத்தமாவே 2000 பேர் வரலங்க. மொத்தமாவே அந்த இடத்துல 2000 பேர் வரல. மொத்தமாவே வந்து ஒரு 5000 பேர் கூட வரல. 20,000 பேருன்னு சொல்லிட்டு உளவுத்துறை சொல்லுது. அங்க உண்மையிலேயே பேருந்தே கிட்டத்தட்ட 5000 10,000 பேருந்து வந்திருக்கும். பேருந்து மட்டுமே. இப்ப நாங்க நாம் தமிழர் கட்சியில பயணிச்சவங்க, தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியோட எல்லா மாநாடு பொதுக்கூட்டத்துக்கும் போறவங்க. நாங்களே அலட்சியமா என்ன பண்ணிட்டோம்னா, எப்பவுமே திட்டமிட்டாங்க 6 மணிக்கு போகணும்னா ஒரு 5 மணிக்கு அங்க போற மாதிரி நாங்க கிளம்புவோம். ஒரு 1 மணி நேரம் முன்னாடி போனா சரியா இருக்கும். இது எங்களுக்கு எப்பவுமே தெரியும். ஏன்னா நேரா போவோம், மாநாடு திடல் உள்ள வண்டி போயிடும், அங்கிருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தா நம்மளுக்கு மாநாட்டுக்கு போயிடும். இதுதான் எப்பவும் நடக்கிறது. ஆனா இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட கடைசி ஒரு 5 கிலோமீட்டர், மாநாட்டு திடலுக்கு நாங்க போறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 5 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. அந்த 5 கிலோமீட்டர் நாங்க நகர்ந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். இது நாம் தமிழர் கட்சிக்கு, இதே மத்த கட்சி டிவிகேவா இருந்தா, திமுகவா இருந்தா அராஜகம் பண்ணி அந்த பக்கம் வாகனங்களே போக விடாத அளவுக்கு அனைத்து வாகனங்களையும் தடுத்து நிறுத்தி இருப்பாங்க. ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு, ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு, அங்க வந்து சாலைகளை வந்து சரி செஞ்சு விட்டு போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய ஒரு இயக்கத்துக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு கூட்டங்களால் நிரம்பி வழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணீங்க. இப்போ மாதேஷ் போட்ட செய்தி, நான் போட்ட செய்தி இல்ல, மாதேஷ் வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்துல போட்ட செய்தி. நான் நேரடியா அந்த களத்துக்கு போயிருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் நான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. ஆனா 2 லட்சத்தை தாண்டிடுறது கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு திமுக ஆதரவாளர், நடுநிலை ஊடகவாளர் சொல்ல முடியாது, அவர் எப்பவுமே திமுக ஜொம்பா தான் இருப்பார். அவரே சொல்றாரு 2 லட்சம் பேரை தாண்டிடுச்சு. ஆனால் அங்க எங்களுக்கு தெரியும், திருவிழாவுக்கு வருவது போல கூட்டம் வந்து உள்ள வர்றது, பாதி வந்து வெளியில போறது, அந்த மாதிரி இருக்கைகளே இல்ல. 2 லட்சம் இருக்கைகள் போடுறது, அங்க இருக்கைகளே இல்ல, அவ்வளவு கூட்டம். இதே திமுக மாநாடு நடத்திருந்தா எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படின்னா, இந்த அளவுக்கு வெறும் திருடர்களால் சூழ்ந்திருக்கும். இதே தாவேகா அந்த இடத்துல ஒரு மாநாடு நடத்திப்பா, தாவேகா மாநாடு நடத்தினா அந்த இடம் எப்படி இருக்கும்னா, எப்படி இருந்து பாத்தீங்களா? அது ஒரு சுடுகாடு மாதிரி, ஒரு நரகத்தை கண்ணில் காட்ட மாதிரி இருக்கும். நாம் தமிழர் கட்சி மாநாடு நடந்துச்சு, நாம் தமிழர் கட்சி மாநாடு நடந்த இடம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா, மக்களின் மாநாடு இது ஆரம்பிச்சதுல முடிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே கூட்டி விட்ட மாதிரி அவ்வளவு சுத்தமா இருக்குங்களா பாருங்க. சேர்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க, ஒரு சின்ன ஒரு குப்பை கூட இருக்காது. இதையெல்லாம் பார்த்த பிறகும் நாம் தமிழர் கட்சி மேல அவதூறு பரப்பணும், நாம் தமிழர் கட்சி எதையாவது சொல்லணும், நாம் தமிழர் கட்சியை திட்டணும், எதையாவது வசைபாடணும். ஒரு பெண் பேசுது, சத்தியமா நான் கூட அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் நம்ம வந்து எதுவும் பெருசா எல்லாம் விமர்சனம் எல்லாம் செஞ்சது இல்லை. அது ஏதோ திமுக சொம்பு, பெரியார் தான் எல்லாத்தையும் புடுங்கினார் அப்படின்னு பேசும்போது நம்மளுக்கு பெருசா படலை.
234 டம்மி வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காங்களாம். 234 டம்மி வேட்பாளரை பார்ப்பதற்கு தான் திருச்சியே அதிர்ற மாதிரி, திருச்சி ஸ்தம்பித்து போற அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் அந்த இடத்துல கூடுச்சு. இது வரைக்கும் வரலாறு காணாத கூட்டம். நாங்களாம் மெய்சில் எடுத்து போயிட்டோம். நாங்க வந்து பெருசா கூட்டத்தை நம்புறவங்க கிடையாது. கூட்டம் பெரிய கூட்டம் வரணும், அந்த கூட்டத்து மூலமா நான் இது பண்ணணும் கிடையாது. இது வந்து வெறும் 5000 பேர் கூடினாலே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு சமம். அப்படிதான் இது வரைக்கும் கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அனைவரும் கொள்கைவாதிகள், சித்தாந்தவாதிகள். இங்க பேசுறதை கேட்டு, அண்ணன் சீமான் பேசியதை கேட்டு அது வந்து பல இடங்கள்ல பரப்பக்கூடிய கருத்தியலாளர்கள். ஆனால் அங்க கூடனதே 5 லட்சம் பேருன்னா தமிழ்நாடு மிரண்டு போயிருக்குன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பேசுனாங்கல்ல, விஜய்க்கு பெரிய கூட்டம் வருது, ஆனால் இது வரைக்கும் சீமானுக்கு கூடல. இதுதாங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரு இடத்துல கூட்டணும்னு ஒரு கட்சி முடிவு பண்ணுச்சுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும் வாங்க, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, குடும்பமாக வாங்கன்னு கூட்டுச்சுன்னா இந்த மாதிரி கூட்டம் கூடிரும். ஆனால் சீமான் விஜய் மாதிரி வருஷத்துக்கு ஒரு மாநாடு நடத்துறவர் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு இடத்துல போய் பேசுறவர் கிடையாது. போயிட்டு பனையூர்ல படுத்துட்டு தூங்குறவர் கிடையாது. எல்லா நேரங்களிலும் ஒரு நாள் தவறாம இன்னைக்கு திருச்சிக்கு வருவார், மறுநாள் மதுரையில இருப்பார், மறுநாள் காரைக்குடியில இருப்பார், ஒரு நாள் கன்னியாகுமரியில இருப்பார், ஒரு நாள் பார்த்தா ஆசிரியர் போராட்டத்தில் இருப்பார், ஒரு நாள் மாணவர் போராட்டத்தில் இருப்பார், ஒரு நாள் பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் இருப்பார், ஒரு நாள் மீனவர்கள் போராட்டத்தில் இருப்பார். அதாவது காவல்துறையே போராட்டம் நடத்தினால் அதுலயும் போயிருப்பார். அதாவது போராட்டம் நடத்துவதையே, போராட்டத்தில் கலந்து கொள்வதையே முழு நேர வேலையாக வைத்திருக்கிறவர் அண்ணன் சீமான். அவர் யாரும் பெருசா பார்க்கணும்னு முண்டி அடிச்சுட்டு போக மாட்டாங்க. ஆனால் அவர் பேசினால், அவர் பேசின 1.5 மணி நேரம்ல இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் கூட்டம். பின் டிராப் சைலண்ட். ஒருத்தவனும் கத்தல கூவல. அந்த இடத்துலயும் கம்பம் வச்சிருந்தாங்க, அந்த இடத்துல லைட்டு கம்பம் இருந்துச்சு, அந்த இடத்துலயும் மரங்கள் இருந்தது. யாரும் மரத்து மேல ஏறல, யாரும் விசில் அடிக்கல. அங்கே வந்த பெண்களுக்கு உண்மையிலேயே சத்தியத்தை சொல்றேன், நீங்க நம்புங்க, நம்பாம கூட போங்க. நான் இங்க இருந்து அழைச்சிட்டு போறோம், எங்க பகுதியில இருந்து 200 பேர் போறோம். 200 பேர் போகும்போது 200 பேருக்கும் இரவு உணவு தயார் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அந்த பொறுப்பு நான் தான் ஏத்துக்கிறேன். இங்க இருந்து எங்க பகுதியில இருந்து முன்னிருந்து அழைச்சிட்டு போறோம். அழைச்சிட்டு போகும்போது அங்க இறங்கினோடனே அனைவரும் கலைஞ்சு போயிட்டாங்க. நான், என் மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னுடைய தம்பி மகள், என்னுடைய தம்பியோட மகன், மொத்தம் 5 பேரையும் தனியா ஒரு இடத்துல உள்ள போட்டு இருக்கையில உட்கார வச்சுட்டு, நீங்க இங்கேயே இருங்க, நான் போயிட்டு உணவு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த 200 பேருக்குமான உணவை நான் ஏற்பாடு பண்ணணும். நான் இங்க இருந்து கிளம்பி என் கூட ஒரு தோழரை கூட்டுக்கிட்டு பஸ் ஏறி அங்கிருந்து திருச்சி பழைய பேருந்து நிலையம் போயிட்டு அங்க போய் 200 பேருக்கு உணவகத்துல உணவு தயார் பண்றோம். உணவு தயார் பண்ணிட்டு நாங்க அங்க முடிக்கிறதுக்குள்ள மாநாடு முடிந்து விட்டது. 2 பெண் பிள்ளைகள், என் மனைவி, 2 சின்ன பசங்களை கையில கூட்டுக்கிட்டு மொத்தவங்க 5 பேரும் பேருந்தை கண்டுபிடிச்சு வந்து நேரா திருச்சி வந்துடுறாங்க. நாங்க வந்த பேருந்தை கண்டுபிடிச்சிட்டு உறவுகளை வந்து திரட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த நிகழ்ச்சி ஏதாவது ஒரு மாநாட்டுல சாத்தியமா? திமுக மாநாட்டுல சாத்தியமா? தாவேகா மாநாட்டுல சாத்தியமா அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கூட கூட்டிட்டு போன மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத மாநாடு தான் மற்ற கட்சிகளின் மாநாடு. உண்மையிலே நான் வந்து கௌரவமா பெருமையா சொன்னேன். நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க உட்காந்துட்டு ஏதாவது ஒண்ணா எனக்கு வந்து ஒரு செய்தி அனுப்பு, உனக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது, அனைவரும் உன்னை சகோதரி போல பார்த்துப்பாங்க, அனைவருமே மிகவும் கண்ணியமா நடந்துப்பாங்க, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன். அது 100% முழுமையடைஞ்சிருக்கு. இதை மட்டும் மற்ற கட்சி செஞ்சுட்டு நான் லைஃப் டைம் செட்டில் பண்றேன் அப்படின்ற மாதிரிதான். ஒருத்தன் போலீஸ்காரங்களை விட மாட்டாங்க. பெண் காவலர்கள், காவலுக்கு வந்த பெண் காவலர்கள் இடுப்பு பிடிச்சிக்கிறான் திமுக காரன். பெண் காவலர்கள் பாதுகாப்பு வந்த மேல டூலர் கொண்டு போய் இடிக்கிறான் தாவேகா காரன். இந்த மாதிரி அரசியல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மகளிரை தனியாக, ஒரு பெண் பிள்ளையை தனியாக ஒரு கூட்டத்துக்கு அனுப்ப முடியும், நம்பி அனுப்ப முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி மாநாடு மட்டும்தான். வேற எங்கேயும் அனுப்ப முடியாது. காவல்துறை கேளுங்களேன், 5 லட்சம் பேர் கூடுற ஒரு கூட்டங்க. 5 லட்சம் பேர் கூடுற கூட்டத்துல 5 கிலோமீட்டருக்கு மேல வந்து அந்த பேருந்துகள் நிக்குது. அந்த இடத்துல பதட்டம் இல்லாம காவலர்கள் இருக்கைகளை போட்டு அமர்ந்து அண்ணன் செந்தமிழன் சீமானை பார்ப்பதை, அவர் பேசுவதை கேட்பதை வேற எந்த மாநாட்டிலாவது பார்க்க முடியுமா? அவன் நின்றுட்டு இருக்கணும், கால் கடுக்க நின்றுட்டு இருக்கணும். எங்க என்ன ஆகும்னு தெரியாது, எவன் எப்போ பிரச்சனையை பண்ணுவான்னு தெரியாது, எவன் குடிச்சிட்டு வந்து அலப்பறையை பண்ணுவான்னு தெரியாது. எல்லாத்துக்கும் மேல அந்த இடம்ல ஒரு பாட்டில் கிடையாது, டாஸ்மாக் விற்பனை அதிகமாகல, எந்தவித சிக்கலும் இல்லாம மிக சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சு. நாம தலைவனை ஏற்றுக்கொண்டு போகக்கூடாது, ஒருவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு வழி நடக்க கூடாது, தத்துவத்தை தலைமை ஏற்கணும். ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு போனேன்னா அது ரசிக கூட்டமா இருக்கும். ஒரு தத்துவத்தை தலைமை ஏற்று போனாதான் அது சரியான வழியில பயணிக்கும்னு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொண்ட கூட்டம் இவ்வளவு அமைதியா, எந்தவித சிக்கலும் இல்லாம, எந்தவித திருடும் இல்லாம, எந்தவித இருக்கைகளும் உடையாம மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி முடிச்சிருக்கு.
இப்போ திமுகவுக்கா இருக்கட்டும், அதிமுகவுக்கா இருக்கட்டும், தாவேகாவுக்கா இருக்கட்டும், காங்கிரஸ்கா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுக்கா இருக்கட்டும், பாஜகவுக்கா இருக்கட்டும், அனைத்து பேருக்கும் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும். இவன் சாதாரணமா வெறும் 2000 பேர் 5000 பேர் கூடும் போதே 36 லட்சம் ஓட்டுகளை வாங்கினவங்க. எப்படி? வெறும் 5000 பேர் ஒரு இடத்துல கூடும் போதே 36 லட்சம் வாக்குகளை பெற்றவர்கள், 8.2% விழுக்காடு பெற்றவர்கள். இப்ப என்னடா 5 லட்சம் பேரை கூட்டிருக்கான். இப்ப வெறும் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு எல்லாம் கிடையாது. 5000த்துல இருந்து 5 லட்சம் 100 மடங்கு வளர்ச்சி. 100 மடங்கு வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி எட்டி இருக்கிறது. அதுதான் இந்த மாநாடு காட்டுது. அப்ப 100 மடங்கு வளர்ச்சியை எட்டி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு 2026 தேர்தல் சொல்லும். நான் ஐயோ சீமான் காலி ஆயிட்டாருங்க. நாம் தமிழர் கட்சி இல்லங்க, சுத்தமா ஒண்ணுமே இல்லைங்க. நாம் தமிழர் கட்சியில எல்லாமே டிவிகேவுக்கு வந்துட்டாங்க. விஜய் வந்த பிறகு அந்த 8% வாக்குகளை 1% மட்டும் தான் மீதி நிற்கும். அது ஏன் கொடுத்தானுங்கன்னே தெரியல. அந்த 1% மட்டும் தாங்க மீதி நிற்கும். மீதி 7% விஜயோட ஓட்டுங்க. அப்படின்னா அப்போ விஜய் வருவதற்கு முன்பு வெறும் 5000 பேர் கூடிய கூட்டம் இன்னைக்கு 5 லட்சம் பேராக மாறி இருக்கிறது. 234 வேட்பாளர், 117 ஆண், 117 பெண், சரியாக மேடையில நிறுத்தி அந்த இடமே அதிரும்படியாக செஞ்சிருக்கார் அண்ணன் செந்தமிழன் சீமான். இன்னும் கூட்டணி முடிவாகல, சீட்டுகள் முடிவாகல, எவ்வளவு நோட்டுகள் முடிவாகல, வாக்குக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு தெரியல, பெட்டிகள் எத்தனை பெட்டின்னு தெரியல, ராஜ்யசபா சீட்டு எத்தனை கொடுக்கணும்னு தெரியல. எந்த முடிவுக்குமே வராத இந்த கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில எல்லா தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவிச்சு தேர்தலே அறிவிக்கலடா. தேர்தல் தேதியே இது வரைக்கும் தெரியல. அப்படி இருக்கின்ற போதே 234 வேட்பாளரை அறிவிச்சு களத்துல இறங்கி நாம் தமிழர் கட்சி நிக்குதுன்னா அது தனி கெத்தோட நிக்குது. நாம் தமிழர் கட்சி 2026 மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த கூட்டம். அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.